சிட்டு சிட்டு பாத்தியா தங்க விலை எப்படி ஏறிட்டு போயிட்டு இருக்குன்னு. ஏங்க கத்துறீங்க? ஒரு வேலை செய்ய விடுறீங்களா? இப்ப என்ன, இப்ப தங்க விலை ஏறுனா உங்களுக்கு என்ன? என்னமோ அப்படியே தங்கமா வாங்கி பூட்டுற மாதிரி. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி கொடுத்துருப்பீங்களா? சும்மா பேசுறீங்க. போங்க பேசாம அங்கிட்டு. ஏய், 1972ல தங்கம் எவ்வளவு தெரியுமா வித்துச்சு? கிராம் 100 ரூபாய்க்கு வித்துச்சு, வெறும் 100 ரூபா. இன்னைக்கு கிராம் 10,000 எட்டிரும் போல. ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்குதுமா. அதாவது கிராம் 100 ரூபாய்க்கு வித்தப்பவும் ஒண்ணு வாங்கல, ஒரு கிராமும் வாங்கல. இன்னைக்கு 10,000 ரூபாவா விற்க போறையும் எதுவும் வாங்கி பூட்ட போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு வெட்டியா பேசிட்டு? நீங்க பேசாதீங்க முதல்ல. ஏ, நான் என்னடி பண்றது? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வறுமை, இப்பவும் அதே வறுமை தான் தொடருது. எனக்கு மட்டும் வாங்கணும்னு ஆசை இல்லையா? ஆமா ஆமா, உங்க ராசி பத்தி தெரியாதாக்கும். வாங்கின உடனே வாங்கி கொண்டு போய் அதை அப்படியே வைக்கிற இடத்துல வச்சாதான் உனக்கு நிம்மதியா இருக்கும். இப்ப தெரியுமா, பேங்க்ல வச்சாலும் 6 மாசத்துக்குள்ள திருப்பிடணுமாமா. அதுக்கு நிறைய ரூல் போட்டிருக்காம ரிசர்வ் பேங்க் குழுவுல பேசிக்கிட்டாங்க. ஏ ஆமாமா, இந்த வேலை நகைக்கு கட்டுறதுக்கு டியூ வந்துருச்சாமா. அவன் வேற புலம்பிக்கிட்டு இருந்தான் டீ கடையில, அழுகாத குறையா புலம்புனா. அப்புறம் நம்ம இந்த பியூனும் வந்த அப்படியா, அவரு தான் சொன்னாப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வாங்க, மேனேஜர் வந்து நல்ல மனுஷன், சொன்னா அவர் கேட்டுக்குவாருன்னு. ஏன்னா மேனேஜர் நினைச்சா அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமாமா அப்படின்னு சொல்லி இருக்காங்கம்மா. ஓ, மேனேஜர் நினைச்ச முடியுமா? பரவாயில்லையே. ஐயோ ஏங்க, நம்ம நகை வேற எங்க குழு அக்கௌண்ட் இருக்குது இல்ல, அந்த பேங்க்ல தாங்க இருக்கு. ஐயோ, நாங்க வேற லோன் வாங்கும்போது அவரை ரொம்ப பேசிட்டோமே, பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து. அதுல நானும் வேற கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், இவளுக்கு எல்லாம் உச்சு பேத்தி விட்டாளுகன்னு. ஐயோ, ஆனா நல்ல மனுஷன்தான். சரி பார்க்கலாம், நமக்கு அடுத்த வாரம் டியூங்க. அடுத்த வாரமே நம்மளுக்கு டியூவா? ஐயோ, சரி நீ சம வேகமா நான் போய் எங்க வச்சேன்னு தெரியலையே, அந்த பாஸ்புக், அந்த நகைச்சீட்டு, இது எல்லாமே அந்த பீரோல ஒரு ஃபைல்ல வச்சேன். சரி நான் போய் பார்த்து எல்லாமே எடுத்து வைக்கிறேன், நீ சீக்கிரம் சமைச்சிட்டு வா. எதுக்கும் அதெல்லாம் எடுத்து ஒரு டைம் செக் பண்ணி பாத்துரலாம். நம்ம அடுத்த வாரம்னா இப்பவே போய் எல்லாமே கேட்டு ரெடியா வச்சுக்கலாம். நான் எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன். எப்படியா இருந்தாலும் உங்க ஒருத்தரால அந்த பீரோல கண்டுபிடிக்க முடியாது. வச்சது ஒரு இடம், தேடுறது ஒரு இடமா இருக்கும். வாங்க, நானும் வர்றேன், 2 பேரும் சேர்ந்து தேடலாம்.